शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन ஓம் 18। சாந்தி. अब அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை संकल्प வரவேற்கின்றோம். कर्मातीत இன்றைக்கு करने நாள் की 18. मन लगाओ। இப்பொழுது आज का विषय है முழுமையாகவும் कर्मातीत சம்பூர்ண अवस्थाएं கர்மாத்தீதாகவும் में ஆகுவதற்கான ஆழ்ந்த ये அக்கறையுடன் प्रैक्टिस செயல்படுங்கள். हमें கர்மாத்தீத் शांति நிலையில் देगी। இருப்பதற்கான பயிற்சி இருக்கட்டும் जैसे என்பது साकार இன்றைய में आने தலைப்பு. जाने இன்றைய की இஷாரா सहज எப்படி प्रैक्टिस होती है, சாகாரத்தில் அதாவது वैसे ஷரீரத்தில் आत्मा को வருவதற்கான பயிற்சி अपनी कर्मातीत சகஜமானதாகிவிட்டதோ अवस्था में அப்படி रहने की भी ஆத்மாவுக்கு प्रैक्टिस தன்னுடைய हो। கர்மாத்தீத் நிலையில் अभी இருப்பதற்கான अभी பயிற்சியும் இருக்கட்டும். कर्मयोगी बनो, அவ்வப்போது கர்மயோகியாகி कर्मयोग காரியம் செய்வதற்கு कर्म समाप्त வருவதால் हुआ, காரியம் முடிந்த कर्मातीत உடனேயே अवस्था में கர்மாத்தீத் रहना, நிலையில் இருப்பது. इसका இதற்கான अनुभव அனுபவம் सहज சகஜமாகிக் होता கொண்டே चलेगा। செல்லட்டும். सदा சதா लक्ष्य லட்சியம் रहे कि இருக்கட்டும். कर्मातीत அதாவது अवस्था में கர்மாத்தீத் रहकर நிலையில் இருக்க வேண்டும், निमित्त காரியம் मात्र செய்ய कर्म வேண்டும் करने के என்பதற்காக लिए மட்டும் कर्मयोगी கர்மயோகியாகி बने பிறகு कि மீண்டும் कर्मातीत। கர்மாத்தீத் நிலை. अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். शांति। सभी खुशी मौज में हैं। ஓம் अपनी சாந்தி. बुद्धि को अगर हम எல்லாரும் व्यस्त மகிழ்ச்சியா रखें இருக்கிறீங்களா? अभ्यास करने में तो शक्ति मिलती रहती நம்முடைய है। புத்தியை நாம तो खुशी भी மும்முரமாக बढ़ती रहती है। வச்சிருந்தோம் பயிற்சி செய்யறதுல मुख्य அப்படின்னு सशक्त है நமக்கு अखंड சக்தியும் अभ्यास। கிடைக்கும், நமக்கு மகிழ்ச்சியும் जितना भी हो இருக்கும். सके जितनी बार भी कर सके இந்த अभ्यास करो। முக்கியமான பயிற்சி और என்னன்னா, अभ्यास करेंगे எத்தனை तो முறை सब முடியுமோ शक्ति அத்தனை முறை बढ़ेगी। பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவு நீங்க பயிற்சி अभ्यास से ही செய்வீங்களோ அந்த स्थिति அளவு बनती உங்களுக்கு है। பலசாலி ஆகுவீங்க, உங்களுடைய परीक्षा ஸ்திதி देंगे நல்லா तो இருக்கும். स्थिति नहीं बनेगी। உங்களுடைய ஸ்திதி जितना பயிற்சியின் अभ्यास மூலம் करेंगे स्थिति बढ़ेगी। பெறப்படுகிறது. கேட்பதனால் देखिए ஞானத்தை मैंने बताया கேட்பதனால कितनी ஸ்திதி कितनी வராது. शक्ति ஆனா है हमें, எந்த அளவுக்கு பயிற்சி परंतु செய்றீங்களோ सभी அந்த शक्ति அளவுக்கு यदि मान உங்களுடைய लें तो பலமும் कोई ஸ்திதியும் परिस्थिति बढ़ உருவாகும். जाएगी। 8 சக்திகளும் முழு நாளும் உங்ககிட்ட இருந்ததுன்னா सब எந்த एथनिक சூழ்நிலையும் ईगो ஒரு பெரிய संभालने के விஷயம் लिए அல்ல. हो, सामना करने के உங்ககிட்ட लिए பேக்கப் சக்தி अपनी अष्ट இருக்கணும், शक्ति எதிர்நோக்கும் को சக்தி यूज இருக்கணும், करते रहें। விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி வேணும். क्योंकि எஷ்ட बाबा कई சக்திகளை முழு अव्यक्त श्लोक நாளிலும் நீங்க सुनते हैं। பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். कर्म योगी और பாபாவுடைய कर्मातीत அவ்யக்த तो पहला சிக்னலை संकल्प நம்ம ये आता கேட்கிற है போது कि கர்மயோகி அண்ட் दिन भर इतना கர்மாதீத். कर्म அப்ப करने की முதல் எண்ணம் बुद्धि என்ன வருதுன்னா, முழு நாளும் तुम्हारे ब्रह्मा நாம் बाबा பல 18 घंटे காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறோம். तो हम लोगों की भी दिनचर्या பிரம்ம में பாபா 18 करने மணி की நேரம் बुद्धि ரொட்டீன் करना இருந்தது कर्म ஒவ்வொரு कर्म நாளும். तो बहुत है, நம்மோட परंतु बाबा ने நம்ம गुण की எவ்வளோ बात बताई, காரியம் இருக்கு இல்லையா, सूक्ष्म நம்ம गुण முழு की। நாளும் செய்வதற்கு. ஆனா பாபா என்ன சொன்னார், अगर हम ஒரு रहस्य में மறைமுகமான कोई रखें முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை நம்மளுடைய एक शब्द है, விழிப்புணர்வுல நம்ம மனதில் நம்ம வச்சிருந்தோம் कर्म அப்படின்னா, योगी ஒரு से வார்த்தை कर्मातीत की என்னன்னா, स्थिति का अनुभव होगा। और बाबा ये कह रहे हैं कि कर्मातीत கர்ம पहले तो யோகியிலிருந்து कहते கர்மாத்தி ஸ்திதியை कि நீங்க कर्मातीत அனுபவம் हो பண்ண गए முடியும். तो ஆரம்ப अव्यक्त हो காலத்துல जाएंगे। பாபா சொல்வார், நீங்க अभी कहता है கர்மாத்தீத் बाबा की ஆகுங்க कर्मातीत அப்படின்னா स्थिति में ही அவ்யக்தம்னு सेवा करो। சொல்வார். இப்போலாம் என்ன சொல்றார், நீங்க கர்மாத்தி ஸ்திதியில இருந்து कर्मयोगी சேவை तो है செய்யுங்க ही, அப்படின்னு சொல்றார். लेकिन कर्मातीत में நீங்க भी ஒரு கர்ம யோகி, எப்படி एक இருந்தாலும் நீங்க शब्द ஒரு बहुत கர்மா अच्छा है, யோகி. ஆனாலும் वो आप लोगों ने கர்மாத்தீத் ஆகணும் सुना அப்படின்னா ஒரு तो வார்த்தை फिर से உங்களுக்கு सुनिए, देखिए அவசியம் आपको வேணும். याद पड़ाता है वो நீங்க शब्द। அதை கேட்டிருக்கலாம். कर्मातीत अवस्था உங்க में रहने கவனத்துக்கு की அது வருதா प्रैक्टिस। அப்படின்னு பாருங்க. உங்களுடைய கர்மாதி ஸ்திதியில இருப்பதை பயிற்சி जैसे செய்யும். साकार में आने, எவ்வாறு जैसे साकार में आने और காரியத்தை फिर जाने ஸ்தூல உடல்ல की இருப்பது सहज எப்படி प्रैक्टिस உங்களுக்கு होगी। சகஜமாயிடுச்சோ, அது போல ஆத்மாக்களாகிய साकार में நீங்கள் आने உங்களுடைய जाने की கர்மாதி सहज ஸ்திதியில प्रैक्टिस இருப்பதை हो பயிற்சி रही है। செய்ய வேண்டும். वैसे आत्मा को अपनी कर्मातीत अवस्था में रहने की भी प्रैक्टिस हो।
जैसे आत्मा को अपनी ஒரு ஒரு जैसे साकार में अंदर செகண்ட் வந்து घड़ी की கர்மயோகி टैग ஸ்திதியில இருங்க. प्रैक्टिस हो गई है, वैसे आत्मा அது को எவ்வளவு अपनी ஈஸி कर्मातीत ஆயிடுச்சு இல்லையா अवस्था में உங்களுடைய रहने की ஸ்தூல भी உடல்ல प्रैक्टिस இருப்பது. हो அது गई। போல अभी ஆத்மாக்களாகிய अभी நீங்கள் कर्मयोगी உங்களுடைய बन கர்மாத்தி ஸ்திதியில் कर्म இருப்பதையும் में பயிற்சி आना, செய்யணும். ஒரு நொடி फिर கர்மயோகியாக कर्म இருங்கள். समाप्त செயல்ல होने வரும் से பொழுது कर्मातीत அந்த अवस्था காரியத்தை में முடித்த கையோடு நீங்க உங்களுடைய रहना, கர்மாத்தி ஸ்திதியில इसका இருங்க. अनुभव सहज होता जाए। எந்த सदा அனுபவம் लक्ष्य அப்படிங்கிறது रहे कि உங்களுக்கு कर्मातीत தொடர்ந்தும் अवस्था में ஈஸியாக रहना, ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நீங்க ஒரு லட்சியம் निमित्त வச்சிருக்கணும், मात्र நான் कर्म கர்மாத்தி करने ஸ்திதியில के लिए இருக்கணும் அப்படின்னு. कर्म योगी கர்ம और निमित्त யோகியாக बनना ஒரு ही கருவியாக उत्तम होता है। ஆக செயல்களை செய்யுங்க. அதன் तो பிறகு आप सबके ध्यान கர்மாத்தீதாகி पर आया விடுங்கள். एक शब्द, क्या कर रहे हैं? ம். निमित्त भाव। அந்த வார்த்தை உங்களுக்கு என்னன்னு உங்க कुछ கவனத்துக்கு कर्म வந்ததா? करते हुए அது निमित्त भाव ஒரு है। கருவியாக இருப்பது. जैसे ही कर्म पूरा ஒரு होगा காரியத்தை तो எல்லாம் செய்யறப்ப कर्मातीत होगा। உங்களுக்கு ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த तो உணர்வு अंतर வரணும். में निमित्त भाव காரியம் முடிஞ்ச या உடனே நீங்க निमित्त है। கர்மாத்தீதாயிடணும். बाबा ने உள்ளுக்குள்ள मुझे என்ன निमित्त ஒரு बनाया है, விழிப்புணர்வு இருக்கணும். मेरा ये நான் पार्ट ஒரு है। கருவி, सिर्फ एक பாபா शब्द என்னை का भी கருவியாக்கி अनुभव, இருக்கின்றார், இது என்னுடைய பாகம். இந்த ஒரே ஒரு एक வார்த்தை शब्द का ध्यान रखें, நமக்கு निमित्त भाव। அட்டென்ஷன் இருக்கணும். तो उससे क्या होगा அது நான் कि கருவியாக कर्म இருக்க योगी और வேண்டும். कर्मातीत, அப்ப कर्म அதனால என்ன योगी நடக்கும்? कर्मातीत। அப்ப நீங்க கர்ம யோகி कि कई ஆயிடுவீங்க, बार बाबा को ऐसा होता கர்மாத்தீதாகி है कि விடுவீர்கள். बाबा कुछ कहते हैं, நிறைய நேரத்துல பாப்பா जैसे வந்து मैंने என்ன अभी पढ़ा, சொல்றாரு मुझे அப்படின்னா, एकदम आया, कैसे पॉसिबल है जब सारा दिन कर्म ही करना है, तो कर्मयोगी तो ठीक है, पर முழு फिर बाबा நாளும் நாம் कहते हैं என்ன कि वो செய்றோம்? तो காரியங்களை करना செய்துகிட்டே ही होगा இருக்கிறோம். कर्म அப்போ को। பாபா என்ன சொல்றார்? मैंने जैसे நீங்க बताया ना कि கர்மத்தை நீங்க बाबा थे, செய்யணும் இல்லைங்களா? பிரம்மா பாபா இருந்தார். बाबा जल्दी उठते थे, शिव बाबा से रू रेहान பாபா करते थे, காலையிலே फिर எந்திரிச்சிருவார். बाबा तैयार होके मुरली இதயபூர்வமான बजाते थे, உரையாடல்களை வச்சிருப்பார் சிவ मुरली பாபாவோட. के बाद அப்புறம் बाबा ரெடி ஆகி முரளி सैर கிளாஸ்க்கு करने வருவார். जाते थे, हम लोग भी முரளி साथ கிளாஸ் में முடிஞ்ச जाते थे। உடனே பாபா फिर आने के बाद थोड़ा नाश्ता நடைப்பயிற்சிக்கு करते थे, போவார். அப்ப நாங்களும் கூட फिर பாபா बाबा கூட போவோம். झोपड़ी ஸோ में திரும்பி जाके बैठते வரும்போது थे, பாபா வந்து 2 பிரேக்ஃபாஸ்ட் घंटे சாப்பிடுவாங்க. उनको सुनना அதன் है, பிறகு பாபா कोई ஹட்ல போய் सुनाता है, किसी இருப்பாங்க. को सुनाना है, ऐसे झोपड़ी குடில்ல में போய் बैठ के இருப்பாங்க. அப்ப லெட்டர் बाबा இருக்கும், सब இல்ல कुछ कहते ஏதாவது हैं। இதோட फिर பதில் वो पूरा போடணும் होता அப்படின்னா था तो அதெல்லாம் बाबा ஹட்ல உட்காந்து தான் பாபா थोड़ा चक्कर செய்வார். लगाते थे அதெல்லாம் बुल्लरी का முடிச்சிட்டு इधर उधर, பாபா या जो भी कारोबार कर रहे हैं கிச்சன்ல वो போய் दिन करते थे, பார்ப்பார். बाबा என்ன थोड़ा காரியம் विश्राम நடந்துகிட்டு करके இருந்தாலும் அதை போய் பாபா फिर बाबा பார்ப்பார். அப்புறம் லஞ்ச் साधना में பார்ப்பார். बैठ जाते थे। அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாபா बाबा के कमरे के बाहर சாதனா डांडी थी பண்றதுக்கு ஆன்மீக और खुला முயற்சியில था, பாபா உட்கார்ந்துருவாங்க. तो बाबा बैठ जाते ம். थे, टांग पे टांग चढ़ा के, நம்ம कभी இங்க வந்து देर को பாபா जाते ரூம் थे। முன்னாடி ஷூ எல்லாம் விடுறோம் आयु இல்லையா? बड़ी அந்த प्यारी இடத்துல बाबा की। பாபா வந்து சிலப்ப உட்கார்ந்துருப்பார். फिर उसके बाद சிலப்ப भोजन किया, फिर रात्रि பாபா क्लास படுத்தும் की। இருப்பாங்க. ஏன்னா பாபாக்கு வயசாச்சு तो இல்லையா? जैसे दिन भर कर्म அதன் பிறகு योगी, நைட் கிளாஸ் இருக்கும். परंतु बाबा में निमित्त भाव बहुत। முழு நாளும் பாபா கர்மயோகியாக இருந்தார். बाबा ने, शिव ஆனால் बाबा ने நிறைய मुझे அந்த निमित्त बनाया। கருவிங்கிற உணர்வு பாபாட்ட तो அதிகமாக हमेशा बाबा இருந்தது. मुरली में भी சிவ் कहते பாபா रहते என்னை थे கருவியாக்கி இருக்கின்றார். कि பாபா ये बाबा பலமுறை चला भी முரளியில் जाए என்ன तो कार्य சொல்றார் चलता அப்படின்னா, रहेगा। और ये शब्द हमें பிரம்ம याद பாபா रहते थे। தன்னுடைய तो जब बाबा அவரு अव्यक्त हुए இல்லைன்னா तो கூட बस அந்த यही காரியம் चलता வந்து था, தொடரும் यज्ञ அப்படின்னு. तो ஸோ பிரம்மா चलेगा। பாபா அவ்யக்தமான போது आज यज्ञ चल रहे हैं, யஜ்யம் வந்து 90 साल हो தொடரும் जाएंगे, அப்படிங்கிற அந்த எண்ணம் तो எல்லாருக்குமே यज्ञ तो இருந்தது. चल ही रहा है। யஜ்யம் ब्रह्मा நடக்குது बाबा இல்லையா? को भी இப்போ अव्यक्त हुए 90 வருஷம் कितना ஆக समय हो போகுது गया। பாருங்க. பிரம்மா फिर उसके बाद பாபாவும் கூட दादी गुलजार அவ்யக்தமாயிட்டாரு. भी இவ்வளோ अव्यक्त हुई। வருஷத்துக்கு அப்புறம் तो தாதி एक குல்சாரும் उदाहरण है हमारे सामने அவ்யக்தமாயிட்டாங்க. कि कर्म योगी और कर्मातीत स्थिति हम कर सकते हैं। இப்போ நம்ம முன்னால வந்து ஒரு உதாரணம் फिर இருக்கிறாங்க. साकार, கர்மயோகியா இருக்கணும், அதே நேரத்துல जैसे கர்மாதீதாகவும் आत्मा இருக்க शरीर முடியும். से करा रही है, बाबा इसको कहते हैं आना और जाना, पर निमित्त भाव हो सारा समय, मेरी जिम्मेवारी है, मुझे करना है, मैं कैसे करूंगी नहीं। நான் வந்து ஒரு பொறுப்பு बाबा இருக்கு, ने நான் मुझे வந்து निमित्त கருவியாக बनाया, तो இருக்கின்றேன். करण करावर பாபா என்னை கருவியாக்கி இருக்கின்றார். யார் बेशक இதை मेरे द्वारा हो रहा है, செய்விக்கின்றாரோ அவர் செய்து पर கொண்டிருக்கின்றார். बाबा ने मुझे निमित्त என் बनाया। மூலம் நடக்கிறது, ஆனா பாபா தான் मैं तो என்னை हमेशा கருவியாக்கி जीवन में இருக்கின்றார். எப்போதும் इतना बाबा அதை का நான் आना நினைவுல निमित्त வச்சிருக்கணும். என் बनाया, லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை मुझे எப்போதும் बाबा ने வச்சிருக்கிறேன். निमित्त பாபா बनाया, बस ये संकल्प எல்லாமே है। பாபா தான் நடத்துகிறார். நான் வந்து ஒரு கருவி. मुझे लगता பாபா है என்னை कि बहुत கருவியாக்கி ही இருக்கின்றார். அதை வந்து உங்க अच्छा மனசுல வச்சுக்கோங்க संकल्प है, எப்போதும். पावरफुल है।
இது மிக बहुत சக்திசாலியான अच्छी ஒரு है எண்ணம், மிக और அழகான ஒரு अनुभव எண்ணம். करने के लिए फिर अभ्यास ஆனா करें। ஒவ்வொரு तो क्या अभ्यास விஷயத்திலும் है? நாம இதை मैं அனுபவம் निमित्त பண்ணணும். हूँ, ஸோ நாம் அதை பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி? निमित्त हूँ। நான் ஒரு கருவியாக बस ये இருக்கின்றேன். संकल्प रहे तो कार्य भी अच्छा होगा, இந்த फुर्सत எண்ணத்தை நீங்க रहेगी, जल्दी வச்சிருங்க. हो அப்போ அந்த जाएगा, காரியமும் சிறப்பாக இருக்கும், வேகமா जब मैं செஞ்சிடுவோம். ये संकल्प जो है நான் ये வெறுமன ஒரு बहुत கருவியாக जरूरी है। இருக்கின்றேன். இந்த तो अभी हम எண்ணத்தை நீங்க अभ्यास करते வச்சுக்கோங்க. हैं, இந்த எண்ணத்தை நாம जैसे இப்போ आत्मा பயிற்சி शरीर से काम செய்வோம். करा रही है, मैं निमित्त हूँ, कराने वाला बाबा है। ஆத்மா உடலின் कार्य மூலம் बाबा அனைத்து का है, காரியங்களையும் செய்து கொண்டாலும் நான் मैं तो ஆத்மா केवल ஒரு निमित्त हूँ। கருவியாக ऐसा இருக்கின்றேன். संकल्प रखते हुए हम अभ्यास करेंगे। कर्म நான் योगी வெறுமன ஒரு और கருவியாக कर्मातीत இருக்கின்றேன். स्थिति। இதை நாம பயிற்சி செய்வோம். கர்மயோகி, கர்மாதீத் ஸ்திதி. ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்த முரளி 1969 से மீட்டல் 1969 முதல் ஞான और ரத்தினங்கள், स्नेह के அன்பின் मुक्ति। முத்துக்கள். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 30, 1977. अव्यक्त இணைந்த वाणी ரூபத்தினுடைய तारीख है 20 விழிப்புணர்வினுடைய अप्रैल 1977। அதிமேன்மையான ஸ்திதிக்கு हाईएस्ट ऑथोरिटी की அடிப்படையாகும். स्थिति का आधार மேன்மையான कंबाइंड रूप की அத்தாரிட்டி, स्मृति है। அதிகாரத்தினுடைய ஸ்திதிக்கு घबराना नहीं। पेपर्स இணைந்த फाउंडेशन சுரூபத்தினுடைய को पक्का விழிப்புணர்வு करते हैं। அடிப்படையாகும். फाउंडेशन को டெஸ்ட் பேப்பர்ஸ் வரலாம். அதெல்லாம் पहले எதுக்கு வருது? பரீட்சை वह தாள் टूटना அப்படின்னா உங்களை नहीं பலமானவர்கள் लेकिन ஆக்குவதற்கு. मजबूत करना है। அஸ்திவாரம் அப்படிங்கிறது इतनी भी நல்லா बाहर की ஸ்திரமாக हलचल ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா लेकिन एक सेकंड அது में स्टॉप। நல்ல ஒரு फिर थोड़ा அடிப்படையாக विस्तार இருக்கும். हो
நீங்க வந்து एक வெளியில सेकंड இருந்து में வரக்கூடிய समेट சூழ்நிலைகள் लें எதுவாக இருந்தாலும் நீங்க स्वभाव, வந்து ஒரு நிமிடம் संस्कार, ஒரு संकल्प, நொடி संपत्ति நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். सब एक सेकंड में அப்போ समेट लें। உங்களுடைய ஒரு நொடியில நீங்க வந்து ये உங்களால அதை प्रैक्टिस வெளிக்கொண்டு बहुत வர முடியும். चाहिए। எப்படி दुख, வந்து प्यास, सर्दी, அஹ், गर्मी குளிர்ல அல்லது सब வெயில் कुछ होते காலத்துல हुए संस्कार இயற்கையும் கூட प्रकट न हो, உங்களை வந்து சில நேரங்களை स्वभाव ஏமாற்றி भी விடுகிறது समय पर இல்லையா? धोखा देते हैं। அது போல உங்களுடைய इसलिए இயல்பும் स्वभाव, உங்களுடைய संकल्प, எண்ணங்களும் உங்களுடைய संस्कार சுபாவமும் எல்லாமே सब समेट लो। மெர்ஜ் ஆகி इसे இருக்கணும், कहा जाता அமிழ்ந்திருக்கணும். है இதுதான் समेटने பவர் की டு शक्ति। அகாமடேட் அப்படின்னு சொல்லப்படுது, जैसे ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு प्रैक्टिस सदा சொல்லப்படுது. कायम रखो, தொடர்ந்தும் இதை பயிற்சி बहुत செய்யுங்க. இந்த समय के பயிற்சி நிறைய अभ्यासी காலத்துக்கு होंगे உங்ககிட்ட இருந்தது तब அப்படின்னு पास சொன்னா हो நீங்க பாஸ் सकेंगे। பண்ண முடியும் உங்களால. अच्छा, அச்சா, ओम ஓம் சாந்தி. शांति। जो भी समय फ्री मिले उसमें एकांत की तपस्या करें। உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தபஸ்யா பண்ணுங்க. என்னுடைய குழந்தை பருவ நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. प्यारे बाबा பாபா வந்து தபஸ்யா ஆரம்பிச்சப்போ நாங்க 100-125 பெண்கள் வந்து ஒரே பில்டிங்ல இருந்தோம். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிச்ச உடனேயே நாங்க தபஸ்யா செய்வதற்கு ஓடி போவோம். सखी டெரஸ்ல பண்ணுவோம், டென்னிஸ் तो हम கோர்ட்ல सबको பண்ணுவோம் ऐसी தபஸ்யா. भूख लगी हुई थी, अपनी काम की ड्यूटी पूरी करते थे, फौरन भाग के कभी टेनिस कोर्ट के अंदर, कभी एकदम छत के ऊपर, ஏகாந்தத்துல இருக்க எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். தபஸ்யா செய்யணும் அப்படின்னா நமக்கு ஏகாந்தம் வேணும். तपस्या எப்பெல்லாம் करने के எங்களுக்கு लिए நேரம் இருக்கும் அப்பெல்லாம் வந்து நாம एकांत प्रिय बनना होगा। ஏகாந்தத்துல போகணும். சென்டர்ல जो भी பாபாவுடைய समय ரூம் हमें मिले இருக்கும். அங்க நானும் பாபாவும் மட்டும்தான் पूरा இருப்போம், வேற யாருமே एकांत கிடையாது. एकांत प्रिय का स्थान हम सबको सेंटरों पर एक बाबा का कमरा मिलता है, जहाँ एक बाबा तुम, दूसरा हम, तीसरा कोई नहीं। பாபா ஒரே उस ஒருவர் समय தான், வேற हम लोग யாரும் कहाँ கிடையாது, कहाँ जाते மூணாவதாக थे? யாருமே கிடையாது அப்படின்னு बाबा வேற को வேற இடத்துல நாங்க தபஸ்யா போய் तपस्या செய்வோம். करने के लिए பாபா எங்களை வந்து साधन मिल கடலுக்கு जाते। முன்னால கூட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் बाबा பாபா वहाँ முரளி पहुंच எழுதுவார். जाते நாங்க थे எல்லாருமே வேற और வேற हम இடத்துல सब உட்கார்ந்து आदमी தபஸ்யா एक एक பண்ணுவோம். बालों के ढेर पर சூரியன் வந்து अलग अलग बैठ के बेहद அப்பதான் खुशी में எழும்பும். सनराइज हो रहा है और तपस्या करते थे। वो तपस्या हम सबको बहुत गहन रूप से, அந்த தபஸ்யா அப்படிங்கிறது நம்மள மிக உயரமான ஒரு இடத்துக்கு வந்து बल क्या था? கூட்டிட்டு போகும், உயர்ந்த ஸ்திதியை அடைய एक வைக்கும். एक இதுக்கு एकांत பின்னால प्रिय என்ன थे சக்தி இருக்கு அப்படின்னா, और एक का நாங்க एक எங்களுக்கு ஏகாந்தம் ரொம்ப में பிடிக்கும். लगे அதே रहे। நேரத்துல நாங்க ஒரே बस ஒருவருடைய बाबा के அன்புல மூழ்கி இருப்போம். இந்த மாதிரி ஆழமான गहन தபஸ்யா तपस्या करने பண்ணணும் के लिए அப்படின்னா நாம் எல்லாரும் हम सबको ஏகாந்தத்தை ரொம்ப एकांत प्रिय விரும்பணும். बनना पड़ेगा அந்த और அன்புல வந்து एक நாம के अंत மூழ்கி में जाना இருக்கணும். पड़ेगा। ஒரே हमारा ஒருவருக்கான बाबा அன்புல कैसे, மூழ்கி இருக்கணும். और बाबा को फॉलो करके बाप समान ஒருவருக்கான அன்பில் संपन्न। மூழ்கி இருங்க. और जब हम ऐसी रीति से तपस्या करेंगे तो हमारी तपस्या के अंदर இந்த முறையில நாம் एकाग्रता, தபஸ்யா செய்தோம்னா நமக்கு மன और एक ஒருமுகப்பாடும் रस இருக்கும், स्थिति आती है। தொடர்ச்சியாகவும் நம்மால செய்ய முடியும். सेवा में लगाना, पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता ने दी है तुम
कितनी प्यारे, श्रीमत कितनी प्यारे। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. ஓம் Now have they சாந்தி. given consent இப்பொழுது to become முழுமை மற்றும் கர்மாதீத் ஆகுவதற்கான ஆழ்ந்த அக்கறையுடன் செயல்படுங்கள். இன்றைய தலைப்பு கர்மாதீதில் இருப்பதற்கான பயிற்சி இருக்கட்டும். இன்றைய இஷாரா எப்படி சாகாரத்தில் அதாவது சரீரத்தில் வருவதற்கான பயிற்சி சகஜமானதாகிவிட்டதோ அப்படி ஆத்மாவிற்கு தன்னுடைய கர்மாதீத் நிலையில் இருப்பதற்கான பயிற்சியும் இருக்கட்டும். அவ்வப்போது கர்மயோகியாகி காரியம் செய்வதற்காக வருவது, காரியம் முடிந்த உடனேயே கர்மாதீத் நிலையில் இருப்பது, இதற்கான அனுபவம் சகஜமாகிக் கொண்டே செல்லட்டும். சதா லட்சியம் இருக்கட்டும், அதாவது கர்மாதீத் நிலையில் இருக்க வேண்டும், காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் கர்மயோகியாகி பிறகு மீண்டும் கர்மாதீத் நிலை. as an instrument to action and then become karmatit. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti ஓம் Parivar. சாந்தி. Today's date அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை Now வரவேற்கின்றோம். have இன்றைக்கு taken நாள் some 18. to இப்பொழுது become complete முழுமை மற்றும் and கர்மாதீத் karmatit. ஆகுவதற்கான ஆழ்ந்த Today's அக்கறையுடன் topic செயல்படுங்கள். practice இன்றைய is in தலைப்பு your கர்மாதீத் karmatit ஸ்திதியில் stage. இருப்பதை பயிற்சி இருக்கட்டும். Now we will listen to இப்பொழுது Mohini நாம் Didi. மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Everyone is okay. அனைவருக்கும் ஓம் சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? Feel well all the time. எல்லா I நேரத்திலும் always say நம்ம feel well and நல்ல feel well. உணர்வுகளை கொண்டு நல்ல ஃபீலிங் நமக்கு Whether இருக்கணும். it is அதனால நம்ம நல்லா any kind, குணப்படுத்தக்கூடியதாகவும் நம்ம physical இருக்கணும். or mental or anything. உங்களுடைய ஸ்தூல உடல் Just keep அல்லது yourself மனதளவுல Mm. எப்போதும் I நம்மை am very நாம well சரியா வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கேன், ஓகேவா whatever we இருக்கிறேன் want அப்படின்னு வச்சிருக்கணும். towards the நமக்கு body. எது We have to have தேவைப்படுவதாக thoughts. இருந்தாலும் உடலுக்கு ஏதானோ நமக்கு தேவைன்னா I அதற்கான like எண்ணங்களை what நாம Puj Dadi was வச்சிருக்கிறோம். saying. பூஞ்ச்தாதி That வந்து what சொன்னாங்க, is tapasya? தபஸ்யா அப்படின்னா For என்ன அப்படின்னு tapasya, சொன்னாங்க. we need to தபஸ்யா be in அப்படின்னா solitude. நீங்க ஏகாந்தத்துல இருக்கணும். And she is giving example that sometimes Baba will take us பாபா on the உதாரணம் beach and கொடுக்குறாங்க. sometimes பாபா சிலப்போ வந்து நம்மள we will பீச்சு sit கூட்டிட்டு on போவாங்க. the subway நாங்க or சிலப்போ whatever வந்து ரூஃப் and மேல go into depth. உட்காந்துருப்போம். எங்க And உட்காந்துருந்தாலும் நாங்க as she தனியா said, உட்காந்துருப்போம். depth அப்ப of the ஆழத்துல ocean. போவோம். கடலினுடைய Go ஆழம். deeper, go deeper. அந்த மாதிரி நாம ஆழமா போயிட்டே இருக்கணும். So that is what she said, ekant. அதுதான் And ekant ஏகாந்த். also means அதாவது finding depth, ஏகாந்த் அப்படின்னா ஆழத்துக்கு ekagrata, போறது. concentration, ஏகாகிருதா அப்படின்னா and மன ekant and ஒருமுகப்பாடு. ekagrata. ஏகாந்த் அப்படின்னா That ஒரு means our தனிமை, ஒரு concentration will increase if we தனிமை sit கிடையாது, alone with ஏகாந்தம். Baba. பாபா கூட நான் தனியா She said உட்கார்ந்துருக்கிறேன். when they were young, அவங்க that வந்து Baba சின்ன will வயசுல make them do இருந்தப்போ பாபா tapasya and அவங்கள sit alone. தபஸ்யா செய்ய வைப்பார், And now தனியா we have உட்கார Baba's வைப்பார். room. இப்ப நமக்கு பாபாவுடைய ரூம் Where is இருக்கு. you and Baba? நீங்களும் பாபாவும் எங்க I am with இருக்கீங்க? Baba. Baba is நான் with me. பாபாவோடு So இருக்கின்றேன், she பாபா is என்னோடு saying that what இருக்கின்றார். importance at this time இந்த is to நேரத்துல be என்ன in Baba's முக்கியமாக room. இருக்கு அதை சொல்றாங்க. Because that பாபா is where ரூம்ல the நாம soul of இருக்கணும். holy
with Baba. ஏன்னா அங்கதான் நீங்க So it's பாபா very, கூட very good இருப்பீங்க point. தனியா. மிக நல்ல பாயிண்ட். Now, Baba wants us to be karma yogi and பாபா நம்ம karmati. கர்மாயோகியாகவும் இருக்கணும், Every one of us, right? அதே நேரத்துல நாம கர்மாத்தீதாகவும் இருக்கணும்னு We பாபா begin our சொல்றார். day நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய with நாளை Amrit ஆரம்பிக்கிறப்போ Vela, then நாம moving அமிர்த் வேலா செய்யறோம், அப்புறம் முரளி actions கேட்கிறோம், begin, right? அப்புறம் Some காரியங்கள் have ஆரம்பிக்குது Laukik இல்லையா? job, சில பேருக்கு வந்து others உலகாய also வேலை feel that இருக்கு, வேலையில இருக்கிறாங்க. we also start ஸோ immediately நாம் எல்லாரும் கூட because என்ன there is பண்றோம், always சென்டர்ல something இருக்கிறோம். to be done, நாமளும் வந்து something to be accomplished. ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியதா இருக்கு So, இல்லையா? அதனால yes, karma காரியத்தை yogi we are, ஆரம்பிக்கிறோம். but then to be ஆமாம், karmati, நாம் நிச்சயமாக being that கர்மயோகியாக இருக்கின்றோம், அதே நேரத்துல whether நாம becoming கர்மாத்தீதாகவும் karmati இருக்க வேண்டும். or being in the கர்மாத்தீத stage of ஆகிறோம், karmati, எல்லாம் அந்த கர்மாத்தி ஸ்திதியில இருக்கணும். becoming karmati or being in the stage of karmati. கர்மாத்தீதாகணும், Baba இல்ல wants அந்த us to ஸ்திதியில be in பாபா karmati நாம stage. கர்மாத்தி ஸ்திதியில So இருக்கணும்னு how do சொல்றார். we எப்படி balance வந்து it? நாம பேலன்ஸ் பண்றது? Karma yogi and karmati stage. கர்மயோகி அண்ட் கர்மாத்தி ஸ்திதி So I ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி believe சமநிலை கொண்டு that we வருது? will find one word if we practice, and we should experiment with that நான் வந்து படிக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை see அதுல முக்கியமான வார்த்தை, அதை what நீங்க experience பிடிக்கிறீங்களா we have. பாருங்க. Because that word அது has ரெண்டுத்துக்கும் to be நடுவுல brought in awareness. பேலன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை நம்முடைய Think about that விழிப்புணர்வுல word இருக்கணும். அந்த வேர்டை பத்தி நீங்க as சிந்திங்க. many times you can. எத்தனை முறை You can உங்களுக்கு start முடியுமோ from now until 24 hours இப்பையில இருந்து நீங்க to நாளை Baba வரை saying that 24 மணி நேரம் இருக்கு, நீங்க practice பரீட்சை செய்து being பார்க்கலாம். in your பாபா சொல்றார், உங்களுடைய karmati stage. சாகாரத்தில் நீங்க கர்மாத்தி ஸ்திதியில் Just இருப்பதை as பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற. எவ்வாறு வந்து it has become easy எப்படி வந்து ஈஸி to ஆயிடுச்சோ, be in your corporeal form, உங்களுடைய ஸ்தூல உடல்ல இருந்து very natural, no, in the body, very easy in the இருப்பது ரொம்ப corporeal இயல்பாக form. இருக்கு, சகஜமாக In the இருக்கு same ஸ்தூல way, உடல்ல you இருப்பது. souls have அது to போல practice being ஆத்மாக்களாகிய நீங்கள் in your karmati உங்களுடைய கர்மாத்தி state. ஸ்திதியில் இருப்பதையும் பயிற்சி செய்ய வேண்டும். Mhm. உடலில் From இருப்பது karma போல yogi இந்த to பயிற்சியும் karmati. கூட சகஜமாகி விட வேண்டும். One கர்ம moment be a யோகியிலிருந்து karma yogi கர்மாத்தீதாகிறது. and ஒரு action. நிமிடம் கர்மயோகியாக இருங்கள், Karma காரியம் yogi mean செய்யுங்கள். action. And as soon as you finish that action, இந்த காரியத்தை நீங்க முடிச்ச be in உடனேயே your karmati stage. உங்களுடைய கர்மாத்தி ஸ்திதியில நீங்க This இருங்க. experience will then continue இந்த அனுபவம் to அப்படிங்கிறது become பின்னாடி easy. தொடரும். இது வந்து ரொம்ப சகஜமான ஒரு பயிற்சி ஆகிவிடும். One moment action, and when you finish in karmati stage, this experience will then continue to become easy. Always have aim to be in your karmati state. We are karma yogi, but aim should be to be in karmati state. Become a karma yogi as an instrument in ஒரு action. கர்ம யோகியாக, ஒரு Your கருவியாக instrument of செயல்களை action, செய்யும் பொழுது and ஆகுங்கள், then become karmati. அதன் பிறகு கர்மாத்தீதாகுங்கள். So what is really So changing for us is awareness. என்ன நமக்கு I am doing நம்ம it. மாறுது I am அப்படின்னா விழிப்புணர்வு. responsible. நான் தான் Only இதுக்கு I am பொறுப்பு, doing it. நான் செய்யறேன், நான் என்னால Stop. எப்படி செய்ய It's like முடியும், நிறைய இருக்கு செய்யறதுக்கு, all these இப்படிப்பட்ட thoughts, no? விஷயங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாம் வருது. Awareness recently Baba ஆனால் has been saying விழிப்புணர்வு, is power, பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, Simriti விழிப்புணர்வுனாலே சக்தி, and samarthi. ஸ்மிருதி அண்ட் சமர்த்தி. ஸ்மிருதினா When there is விழிப்புணர்வு, selective, and சமர்த்தினா what it will சக்தி. bring is power. சோ எப்ப வந்து விழிப்புணர்வு Power or இருக்கோ samadhi அப்போ also உங்களுக்கு leads to சக்தி capacity. கிடைக்கும். பவர், சக்தி அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய கொள் அளவு, நம்மளால Give எவ்வளவு முடியும் cooperation, அப்படிங்கிறதையும் get காட்டுது. cooperation. நாம ஒத்துழைப்பு Many different கிடைக்கணும்னா நாம powers ஒத்துழைப்பு through கொடுக்கணும். அப்படி awareness. பலவிதமான And சக்திகள் that நம்முடைய awareness விழிப்புணர்வின் says, மூலம் நாம கொண்டு I வரணும். am இந்த instrument of Baba. விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, நான் I think பாபாவின் it's very, கருவியாக very இருக்கின்றேன். wonderful, and இது மிக மிக ஒரு அழகான விஷயமாக இருக்கு. our trust and the faith grows
in any நம்மளுடைய practice, and நம்பிக்கை you are வந்து motivated to do வளரும். it. நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் நமக்கு அதனால If there உங்களுடைய is no நம்பிக்கை வந்து motivation, வளரும். then it's just ஆனா நமக்கு வந்து மோட்டிவேஷன் இல்லை, செய்யணும் அப்படிங்கிற அந்த But when உந்துதல் I நமக்கு say, இல்லை அப்படின்னா நம்ம Baba செய்ய is saying மாட்டோம். it, let me பாபா practice. சொல்றார், நான் பயிற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு That நாம means do செய்யணும். it அப்படின்னா as many times நீங்க வந்து possible, as எத்தனை long முறை as முடியுமோ, possible. எவ்வளோ நேரம் முடியுமோ You அவ்வளோ will நேரம் நீங்க maintain பயிற்சி பண்ணணும். அப்போ awareness of உங்களால being instrument. அந்த விழிப்புணர்வு என்னன்னா, நான் கருவியாக How many இருக்கின்றேன், of you have பாபாவின் this? கருவி. உங்கள எத்தனை Yes, in பேர் intellect வந்து there is a ஆமா thought, புத்தியில இந்த ஒரு எண்ணம் but how இருக்கு. much is awareness while ம். doing actions, இப்ப காரியத்தை செய்யும் போது எந்த while அளவு being விழிப்புணர்வுல அந்த karma-yogi, எண்ணம் இருக்கு, கர்மயோகியம் that I am செய்யும் just பொழுது God's என்ன instrument, இருக்கு, not only. நான் கடவுளுடைய Sometimes கருவி we say Baba, அப்படிங்கிறது எப்ப வந்து sometimes நமக்கு we தோணுது. should say சிலப்போ God, வந்து நம்ம பாபான்னு சொல்றோம், சில நேரத்துல கடவுள்னு because சொல்லணும். you feel ஏன்னா highest on high Father, உயர்ந்ததிலும் அதி உயர்ந்த God's தந்தை instrument. அப்படிங்கிற உங்களுக்கு Once கடவுளுடைய in கருவி Madhuban, அப்படிங்கிறது a உங்களுக்கு group உணரும். came from, I think, from Japan குரூப் or வந்து some other மதுபன்ல இருந்து, country. ஜப்பான்ல இருந்து, வேற ஒரு நாட்டுல And இருந்து they say one வந்திருந்தாங்க. thing we like about அப்ப all of அவங்க you, ஒரு நிமிஷம் உங்களை எல்லாரையும் that we பத்தி எங்களுக்கு also என்ன call ஒண்ணு விஷயம் ourselves பிடிக்கும் அப்படின்னா, instrument, but not of God. எங்களையும் நாங்க கருவின்னு தான் சொல்றோம், ஆனா நாங்க எங்களை But you கடவுளின் also கருவின்னு all have சொல்றது இல்ல. awareness. ஆனா Not உங்களுக்கு only I எல்லாமே am விழிப்புணர்வு instrument, இருக்கு, நான் கருவி but மாத்திரம் is அல்ல, God's ஆனால் நான் instrument. கடவுளின் Baba கருவி has அப்படின்ட்டு selected நினைக்கிறீங்க. me as an பாபா instrument என்னை to play this தேர்ந்தெடுத்திருக்கின்றார் part. கருவியாக. இந்த பாகத்தை செய்வதற்காக பாபா So என்னை whatever others தேர்ந்தெடுத்திருக்கின்றார். say, whatever others think, மற்றவர்கள் எதை but சொன்னாலும் Baba has என்ன chosen செய்தாலும் me. சரி, பாபா என்னை When I came to தேர்ந்தெடுத்திருக்கின்றார். USA, it took little நான் time வந்து to figure out how to do யுஎஸ்ஏக்கு service, வந்தபோது what to do. எப்படி சேவை செய்வது, எங்க இருப்பது எல்லாத்தையுமே So வந்து whatever பார்க்கறதுக்கு anyone கொஞ்சம் காலம் said, பிடிச்சது. அப்ப யாரு எதை சொன்னாலும் கூட I just said, Baba has sent me. பாபா என்னை இங்க Baba has sent me. அமைச்சிருக்கார், பாபா என்னை அமைச்சிருக்கிறார் And அப்படின்னு then நான் service சொல்லிப்பேன். spread in other அப்போ countries, சேவை வந்து whole மற்ற South நாடுகள் America, எல்லாம் Latin பரவச்சு, America, சவுத் Caribbean. அமெரிக்கா ஃபுல்லா, I கரேபியன், went to Guyana, then Suriname, all கயானாக்கு these போனேன், countries. சூரினாம், இந்த With just this நாடுகளுக்கெல்லாம் thought, போனேன். Baba என்ன has made me எண்ணத்தோட, instrument. பாபா என்னை கருவியாக்கி Whatever anyone இருக்கின்றார். will say, யாரு எதை சொன்னாலும் because you are என் Indian, மனசுல என்ன because you are எண்ணம் this, வரும், I said, நீங்க whatever I இந்தியன் am, I am. அப்படின்னு எது எதோ But சொல்லுவாங்க. Baba நீங்க has எது made me சொன்னாலும் instrument. நான் தான், பாபா என்னை அமைச்சிருக்கிறார். And now when we see so much இப்போ expansion நாம happening, எவ்வளவு விரிவாக்கம் நடந்திருக்கு பாருங்க and சேவையில. sustenance is the main thing, அப்போ right? இது பராமரிப்பு தான் முக்கியமான விஷயம் இல்லையா? So I had been with Sakar Baba, with Dadis, so சாக்காரத்துல பாபா whatever we இருந்த learn போது, from them, there தாதிகள், is அவங்க lot கிட்ட இருந்து to நாம share, எவ்வளவு படிச்சிருக்கோம், அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு because நிறைய they இருக்கு emerge in இல்லையா? front. ஏன்னா அவங்க நம்ம முன்னால But I வராங்க. always had this thought, ஆனா எனக்கு எப்போதுமே இந்த Baba எண்ணம் is என்ன இருக்கும் instrument, அப்படின்னா, and not I பாபாவுடைய force கருவி myself, நான். right? நான் என்ன வந்து நான் Or with my நிர்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. desire, no, I don't have என்னுடைய desire. ஆசைகள், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. But Baba ஆனால் is God who himself பாபா has given each one of our part. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாகத்தை கொடுத்திருக்கிறார். Everyone play your part with the thought, எல்லாரும் உங்களுடைய Baba has பாகத்தை எப்படி chosen me for this நினைக்கிறோம்னா, part. பாபா So என்னை I must இந்த play with that trust, confidence. கருவியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். And அந்த Baba, நம்பிக்கையோட நான் use me செய்யணும். for அப்ப பாபா unlimited என்னை service. பயன்படுத்தட்டும், எல்லையற்ற So I சேவைக்கு think பாப்தாதா keeping என்னை these elevated பயன்படுத்தட்டும். thoughts, இந்த மென்மையான எண்ணங்களை keeping this நாம elevated வச்சிருக்கணும். awareness, இந்த மென்மையான as I said, விழிப்புணர்வு என்கிட்ட that இருக்கணும். awareness நான் will ஏற்கனவே increase my உங்ககிட்ட எல்லாம் சொன்ன capacities, மாதிரி நம்மளுடைய விழிப்புணர்வு mental, அப்படிங்கிறது நம்மளுடைய intellectual, கெப்பாசிட்டி வந்து physical. அதிகரிக்கும். நம்மளால என்ன செய்ய முடியும், So ஸ்தூலமாக, our மனதளவுல, practice will be, இதெல்லாம் வந்து I am அதிகரிக்கும். God's நம்முடைய பயிற்சி, instrument, நான் கடவுளின் and கருவி. with that trust, with that அந்த confidence, நம்பிக்கையோட and free from any wasteful thoughts. எந்த விதமான வீணான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு What நாம் others say காரியத்தை never செய்வோம். affects me. மற்றவர்கள் எதை சொன்னாலும் அது நம்மை At least பாதிக்காது. I say, okay, but it's Baba now. So if Baba wants, then he has to change me, right? But Baba has given me this part. So each one of us, we will maintain this awareness ஸோ நம்ம so ஒவ்வொருவரும் that we can maintain our இந்த elevated விழிப்புணர்வை state, வச்சிருப்போம். அதன் and மூலம் which is நம்முடைய very மேன்மையான important ஸ்திதியை to play வச்சிருப்போம். our அது ரொம்ப part முக்கியம் நம்முடைய with பாகத்தை love, with நடிப்பதற்கு confidence,
அன்போடு and also taking தன்னம்பிக்கையோடு care of Baba's task. பாபாவுடைய காரியத்தையும் நம்மால செய்ய முடியும். ஓம் சாந்தி.